பருப்புசாலம் கேரளாவோட பாரம்பரியமான வட்டயப்பம். அது வந்து நான் எப்படி செய்வேன்னு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ, அதுக்கு பச்சரிசி நான் ஃபஸ்ட்டு காட்டுற மாரி அந்த அளவுக்கு உளுந்து எடுத்தா போதும். அத ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு, இந்த மாரி மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா சாதம் போட்டு, அப்ப மாவு பதத்துக்கு நம்ம அ அரைச்சு எடுத்துக்கிறலாம். ஸோ, இது இப்ப தான் அப்ப மாவு பதத்துக்கு நான் அரைச்சு எடுத்துட்டேன். ஸோ, இதில கொஞ்சமா நம்ம உப்பு போட்டா போதும். ஏன்னா, இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸோ, இது கூட நம்ம என்ன மிக்ஸ் பண்ணணும் அப்டின்னா, கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணீல கொஞ்சமா சர்க்கரையும், இந்த மாரி ட்ரை ஈஸ்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். ஏன்னா, ஈஸ்ட்டு வந்து அந்த சர்க்கரைய சாப்பிட்டு தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ, அப்போ வந்து சுகர் சாப்பிட்டு இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ, இத வந்து நம்ம மாவு கூட ஊத்தி, நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி வைக்கணும். ஸோ, இது ஒரு 3 ஹார்ஸ் வந்து இந்த மாரி மூடி போட்டு நான் ஒரு ஓரமா வச்சுட்டேன். எனக்கு 3 மணி நேரத்துல நல்லா பொங்கி வந்துருச்சு. ஸோ, இப்போ பாருங்க மாவு நல்லா சூப்பரா அப்படியே அருமையா பொங்கி வந்திருக்கு. இத வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இதில நம்ம இப்போ என்னென்ன நான் ஆட் பண்ண போறேன்னா, கொஞ்சம் தேங்காய். கொஞ்சம் இல்ல கொஞ்சம் கூடுதலாவே வந்து தேங்காய் சேர்த்துக்கிறணும் இந்த ரெசிபிக்கு. அதுக்கப்புறமா தட்டி வச்ச கொஞ்சம் ஏலக்காய். அதுக்கப்புறமா இந்த மாரி சுகர் நம்ம எவ்வளோ நம்ம தேவையோ, நம்ம வீட்ல எவ்வளோ சாப்பிடுவாங்களோ, அந்த அளவுக்கு நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த ஃப்ரூட் இந்த இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும். நல்லா ஃபுல்லா நல்லா கலக்கணும். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். ஸோ, இத நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இது கூட நம்ம கலந்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டா இருக்கும். ஸோ, இது மாரி ஸ்டீம் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாரி ஒரு பிளேட்ல தான் வந்து இத வந்து நம்ம அவிக்கணும். ஸோ, இதுக்கு வந்து நான் வந்து அடியில வந்து பட்டர் தேய்ச்சுக்கிட்டேன். ஸோ, இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய், நெய் எது வேணாலும் தேய்க்கலாம். பட் நான் தேய்ச்சது வந்து பட்டர் தான் தேய்ச்சுக்கிட்டேன். ஸோ, இப்போ வந்து இதில மாவு நம்ம ஊத்திக்கிடணும். இந்த பிளேட்ல மாவு ஊத்திட்டு, இது வந்து ஃபுல் மாவும் ஊத்துறவங்க ஊத்தலாம். பட் நான் என் பொண்ணுக்கு வந்து அதில கொஞ்சம் சின்னதா இருக்கிறது தான் இஷ்டம். அதனால கொஞ்சம் கேப் விட்டு நான் ஊத்திக்கிட்டேன். இப்போ வந்து இத நம்ம ஸ்டீம் பண்ண உள்ள வச்சுடுவோம். ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இது ஸ்டீம் பண்ணும்போது காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாரி நல்லா ஸ்டீம் ஆகணும். ஒரு எனக்கு வந்து ஒரு 10, 15 மினிட்ஸ் ஆச்சு பைய ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ, மாவு ஒண்ணும் ஒட்டல. ஸோ, வெந்துருச்சு. சூடோட நம்ம வந்து இது வந்து சர்வ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ண அப்ப தான் ஒட்டாம வரும். பாருங்க. பேப்பர் மாரி நம்ம வந்து இத மடிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ஸோ, இது வந்து பாரம்பரியமான கேரளாவோட ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. எல்லார் வீட்லயுமே செய்வோம். எங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க, அப்புறமா ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் இது வந்து ஈவினிங் வந்து ஒரு அமிர்தம் மாரி இருக்கும். ஸோ, இத செஞ்சு கொடுங்க எல்லாருமே விருப்பப்படுவாங்க. இது வந்து ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கிறனால எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது ஹெல்தியும் கூட. ஸோ, இது வந்து நான் செகண்ட் டைம் ஊத்துனது. இது வந்து நான் ஃபுல் பிளேட்டுக்கு நான் ஊத்துனேன். இதுவுமே பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா வந்திருக்கு அப்படின்னு. ஸோ, இது கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. இது வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நன்றி.